வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது தவணை 3ற்கான அலகு 7 உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள். அப்போ அதில் நாங்கள் நேற்று இந்த அமெரிக்க சுதந்திர போரை பற்றி பார்த்த நாங்கள் இன்னைக்கு எல்லாமே குறு வினாவிடைகள் தான். இதில் இன்றைக்கு நாங்கள் பிரான்சிய புரட்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். அப்போ இங்கே எங்களுக்கு தெரியும் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் என்று சொல்லுகிற போது இங்கே அரசியல் ரீதியாக ஏற்பட்ட புரட்சிகளில் ஒன்று அமெரிக்க சுதந்திர போர், அதே போல பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி. அது உங்களுடைய பாட அலகில் இருக்கிறபடி அதில் மூன்றும் அரசியல் புரட்சிகளாக கருதப்படும். மற்றது இதில் ஆங்கில புரட்சின்னு சொல்லி ஒன்று இருக்கின்றது. அது பாடநூலில் இல்லாதபடியால் அதை பற்றி அதில் சொல்லல. அது ஆங்கில புரட்சி 1688ஆம் ஆண்டு ஏற்பட்டது என்றது. அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த பிரான்சிய புரட்சி தொடர்பான குறு வினா விடைகளும் அப்போ அதனோட சம்மந்தப்பட்ட சில படங்களும் போட்டிருக்கணும். அதாவது பரீட்சைக்கு படம் தந்து வினாக்கள் வர்றது. அதில் 2026ஆம் ஆண்டு இம்முறை பிப்ரவரி மாதம் பரீட்சைக்கு வந்த ஒரு படம் போட்டிருக்கிறேன். அந்த அந்த படம் சம்பந்தமாக சில வினாக்களையும் அதில் போட்டிருக்கிறேன். அப்போ ஆனபடியால் இந்த புரட்சிகள் சம்பந்தமான மிகுதி படங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் முழுமையாக போடுவேன். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்க போவது இந்த பிரான்சிய புரட்சி பற்றி. அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த பிரான்சிய புரட்சி எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த பிரான்சிய புரட்சி முதலாவது இடம்பெற்ற ஆண்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் 1789ஆம் ஆண்டு பிரான்ஸில் தான் இந்த புரட்சி ஏற்பட்டது. அப்போ நாங்கள் முதலாவது இடம்பெற்ற ஆண்டு கட்டாயம் தெரியணும். என்னென்னு சொன்னால் அது ஒரு பகுதி ஒன்று வினாவில் அல்லது இப்போ 4 விதமான புரட்சியை தந்துட்டு அதை இடம்பெற்ற ஆண்டுகளை நிரல் 2ல் தந்துட்டு தொடர்படுத்த சொல்லி கேட்கலாம். அப்போ ஆனபடியால் முதலாவது ஆண்டு, இந்த பிரான்சிய புரட்சி இடம்பெற்ற ஆண்டு என்பது மிகவும் முக்கியமானது. கிறிஸ்துவுக்கு பின் 1789. அப்போ அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் இந்த பிரான்சிய புரட்சின்னு சொன்னால் என்ன. உங்களுடைய பாடநூலில் 128ஆம் பக்கத்தில் அதில் விளக்கமாக போடப்பட்டிருக்கிறது பிரான்சிய புரட்சி என்றால் என்னண்டு. இப்போ நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் 1789ஆம் ஆண்டு பிரான்சினுடைய முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்த நாட்டு மக்கள் முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தியமே பிரான்சிய புரட்சி எனப்படும். அப்ப பிரான்சிய புரட்சி என்றால் என்ன என்று சொல்லி ஒரு பகுதி 2 வினாவில் இப்போ நாங்கள் ஒரு வினா கேட்கப்படுதுன்னு சொன்னால் அதற்கு ஒரு சுருக்கமான விடை. பிரான்சிய புரட்சி என்றால் என்ன? அதாவது கிபி 1789ஆம் ஆண்டு பிரான்சினுடைய முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த நாட்டு மக்கள் மேற்கொண்ட நடவடிக்கையே பிரான்சிய புரட்சி ஆகும். ஆகவே இப்போ எங்களுக்கு தெரியும் பிரான்சிய புரட்சி என்றால் என்னண்டு. அப்போ இந்த பிரான்சிய புரட்சியில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பிரான்சிய புரட்சியின் விளைவாக மனித உரிமைகள் தொடர்பாக பிரான்ஸில் மிகவும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதுடன் பிறகு அது உலகினுடைய ஏனைய நாடுகளையும் தாக்கம் செலுத்தி இருந்தது. அப்போ நாங்கள் இந்த பிரான்ஸ் என்ற நாட்டை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் இந்த பிரான்ஸ் ஒரு மிகுந்த செல்வந்த நாடாக இருந்திருக்கின்றது. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் மிக சிறந்த ஒரு செல்வந்த நாடாக பிரான்ஸ் விளங்கி இருக்கு. அப்போ அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம், கைத்தொழில் சம்பந்தமாக அது முன்னணியில அந்த பிரான்ஸ் இருந்திருக்கின்றது. அப்போ ஏனைய நாடுகளை விட இந்த பிரான்ஸில் விவசாயிகள் எடுத்தோம்னு சொன்னால் அவையெல்லாம் நல்ல நிலையில தான் காணப்பட்டார்கள். இப்போ உதாரணமாக அறிவில, சமூக பழக்க வழக்கங்கள் அதில் இந்த பிரான்ஸ் ஐரோப்பாவில் மிகவும் முன்னணியில இருந்த ஒரு நாடாக காணப்படுகின்றது. என்றாலும் இந்த பிரான்சிய ஆட்சியாளர்கள், அதாவது பிரான்சை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய பலவீனத்தால இந்த நாடு எல்லா துறைகளிலுமே வீழ்ச்சி கண்டது. இப்போ எல்லா துறைகள்னு சொன்னால் பிரான்ஸ் அரசியல் துறை, சமூகத்துறை, பொருளாதார துறைகளில் வீழ்ச்சி அடைந்தது. அப்போ இங்கே இந்த இவ்வாறான அந்த மோசமான வீழ்ச்சிக்கு யார் காரணம்னு சொன்னால் இந்த பிரான்சை ஆட்சி செய்த மன்னன் 16ஆம் லூயி மன்னன் தான் இதில் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றார். அப்போ இந்த பிரான்சிய மன்னன் 16ஆம் லூயி மன்னன் இவன் மிகவும் மோசமான ஆட்சியை நடாத்தி வந்ததால அதிகமான சாதாரண மக்கள் எல்லாம் துன்பமடைந்தார்கள். இந்த 16ஆம் லூயி மன்னனுடைய ஆட்சி காரணமாக சாதாரண மக்கள் எல்லாம் துன்பமடைந்தார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக தங்களுடைய உரிமைகளை
பெறுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போ உண்மையில நாங்கள் புரட்சி என்று ஒரு வரைவிலக்கணம் உதாரணமாக கொடுத்தோம்னு சொன்னால், மனிதன் தன்னுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நடாத்தப்பட்ட போராட்டமே புரட்சி என்று சொல்றான். அதாவது சாதாரண ஒரு புரட்சி என்றால் என்ன வரைவிலக்கணம்? மனிதன் தன்னுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக மேற்கொண்ட போராட்டங்கள்லாம் புரட்சி. அதே மாதிரி இந்த பிரான்ஸ் மக்களும், அதாவது இந்த 16ஆம் லூயி மன்னனுக்கு எதிராக, பிரான்சிய மன்னனான 16ஆம் லூயி மன்னனுக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய அந்த உரிமையை பெறுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்ப அவர்களுடைய முக்கியமான எண்ணக்கரு என்னன்னு சொன்னால், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுல நீங்க 3வது வினாவை பார்க்கலாம். பிரான்சிய புரட்சியின் தாரக மந்திரம் அல்ல சுலோகம் என்று கேட்கலாம். அதுதான் அந்த மக்கள் 16ஆம் லூயி மன்னனுக்கு எதிராக மேற்கொண்ட அந்த எண்ணக்கரு, அந்த தாரக மந்திரம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3ஐயும் அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் இந்த ஆட்சியாளருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்ப ஆகவே இங்க மக்கள் அந்த முடியாட்சியால நிறைய துன்பங்களை அனுபவித்ததால 1789ஆம் ஆண்டு அவர்கள் முடியாட்சிக்கு எதிராக போராடினார்கள். அப்ப பிரான்சில் இவ்வாறான நிலை தோன்றுவதற்கு பல காரணிகள் காரணமாக இருந்தது. அப்ப நாங்கள் இப்ப அந்த புரட்சிக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னா, பிரான்ஸ்ல முடியாட்சி தான் காணப்பட்டது. அப்ப அந்த புரட்சியின் போது இந்த பிரான்ஸ்ல ஆட்சி செய்த அரச மரபுகள் யார் என்று சொன்னால், பூர்வோன் வம்சத்தவர் என்று சொல்றது. பிரான்சை ஆட்சி செய்த அரச மரபினர் யாருன்னு சொன்னால் பூர்வோன் வம்சத்தவர் என்று நாங்க சொல்றோம். அதுல 2 மன்னர், அந்த பூர்வோன் வம்சத்துல 2 மன்னர்கள் இருந்தார்கள். யார் மன்னர்கள்னு சொன்னா, ஒன்று 14ஆம் லூயி, மற்ற 2வது 16ஆம் லூயி. இந்த 2 பேருமே அரச மரபினர்கள் தான், ஆனா பூர்வோன் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இதுல இந்த பிரான்சின் மன்னர்கள் இந்த பதவி, அவர்கள் சொல்றார்கள்னு சொன்னா, இந்த பதவி தங்களுக்கு கடவுளால கொடுக்கப்பட்டது என்று கருதித்தான் செயற்பட்டார்கள். அதாவது 2 மன்னரண்டா, ஒன்று 14ஆம் லூயி, மற்ற 16ஆம் லூயி. அப்ப பதவி தங்களுக்கு கடவுளால கொடுக்கப்பட்டது. சட்டம், நிர்வாகம், நீதி அனைத்து துறைகளினதும் அதிகாரங்கள் எல்லாம் இந்த அரசனிடமே குவிந்து காணப்பட்டது. அப்ப இப்படி அந்த 14ஆம் லூயி மன்னன், அவனுக்கு எண்ணிலடங்காத அதிகாரங்களை அந்த மன்னன் கொண்டிருந்தான், இந்த 14ஆம் லூயி மன்னன். அதனாலதான் அவன் ஒரு வசனம் சொல்றான், என்னன்னு சொன்னால், நானே அரசு என கூறினான். அதமாய் நானே அரசு நானே நாடு என்று சொல்லி கூறிய அந்த கூற்று எந்த மன்னனுடைய கூற்று என்று சொன்னா, 14ஆம் லூயி மன்னனுடைய கூற்று. அதாவது நானே அரசு நானே நாடு என கூறிய மன்னன் யார் என்ற ஒரு பகுதி ஒன்றில் கேட்டால், அதாவது 14ஆம் லூயி மன்னன் தான் அவ்வாறு சொல்றான். அப்ப இந்த 14ஆம் லூயி மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னா, எந்தவித விசாரணையும் இல்லாமல் எல்லாரையும் கைது செய்து வாழ்நாள் முழுவதும் சிறையில வைக்க அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அப்ப இவ்வாறான மன்னன்ற செயற்பாட்டை பிரான்ஸ் மக்கள் வெறுத்தார்கள். அதோட அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, அவர்கள் அடைக்கப்பட்ட சிறைச்சாலை எதுன்னு சொன்னா பஸ்டில் சிறைச்சாலை. அப்ப அந்த 14ஆம் லூயி மன்னன், அதாவது விசாரணையின்றி கைது செய்த எல்லாரையும் கொண்டு போய் இந்த சிறைச்சாலையில அடைத்தான். அந்த சிறைச்சாலைக்கு பேர் தான் நாங்க சொல்றோம் பஸ்டில் சிறைச்சாலை என்று. அப்ப அது சரியான பிரான்சிலேயே மிக ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியின் அடையாளமாகத்தான் இந்த பஸ்டில் சிறைச்சாலை காணப்பட்டது. அப்ப இங்க அந்த அப்படியான ஒரு ஊழல் நிறைந்த அந்த பஸ்டில் சிறைச்சாலை பிரான்சிய புரட்சியின் போது முதல் தாக்கப்பட்டது. அப்ப இப்ப உங்களுக்கு கேட்கலாம் ஒரு கேள்வி, பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன? அதாவது பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம் என்னன்னு கேட்டால், பஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை. அப்ப ஏன் அந்த சிறைச்சாலை தாக்கப்பட்டன்னு சொன்னால், இந்த 14ஆம் லூயி மன்னன் எந்த விசாரணையும் இன்றி எல்லோரையும் கைது செய்து இந்த சிறைச்சாலையில அடைத்து வைத்தான். அப்ப அது ஒரு ஊழல் நிறைந்த ஒரு சிறைச்சாலை பிரான்ஸ்ல காணப்பட்டது. அப்ப பிரான்சிய புரட்சியின் போது முதல் தாக்கப்பட்ட சிறைச்சாலை இந்த பஸ்டில் சிறைச்சாலை. அப்ப ஆகவே இங்க நாங்கள் இதுல போடப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு 3வது வினா, பிரான்சிய புரட்சியின் தாரக மந்திரம் தெரியும், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதே போல இங்க ஒரு கூற்று தந்திருக்கணும், டென்னிஸ் மைதான உறுதிமொழி, ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்படல். இந்த 2 கூற்றுக்களுடன் தொடர்புடைய புரட்சி எது? இது அநேகமா பகுதி ஒன்றில் இந்த கூற்றுகளை தந்துட்டு கேட்கிறவர்கள். இப்ப 4 புரட்சியை தெரிவினம், பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, அமெரிக்க சுதந்திர போர், ஆங்கில புரட்சி. அப்ப இது பிரான்சிய புரட்சியோட தொடர்புடைய ஒரு கூற்று. அத மாதிரி 5வது வினா, பிரான்சிய புரட்சியின் போது அந்த நாட்டு ஆட்சியாளரின் பெயரை குறிப்பிடுக. அப்ப ஆட்சியாளன் ஒருவனுடைய பெயரில் போடப்பட்டிருக்கு, 16ஆம்
லூயி மன்னன். அப்ப இவனுக்கு முதல் 14ஆம் லூயி மன்னனும் இங்க ஆட்சி செய்தான். ஆறாவது, பஸ்டீல் சிறைச்சாலை தாக்கப்படுதல் எந்த புரட்சியுடன் தொடர்புடைய சம்பவம்? அதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னது. பிரான்ஸ்ல காணப்பட்ட பஸ்டீல் சிறைச்சாலை. அப்ப அது எந்த புரட்சியோட தொடர்புடையன்னு சொன்னா, அதுக்கு இப்ப 4 விதமான புரட்சியை தருவினம் பகுதி ஒன்றில் தந்துட்டு கேட்டால் அது அதுக்கு சரியான விட பிரான்சிய புரட்சி. ஏழாவது வினா, பிரான்சிய புரட்சியின் போது அந்த நாட்டை ஆட்சி செய்த அரச மரபினர் யார்? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 அரச வம்ச மரபினர் ஆட்சி செய்தார்கள் பிரான்சிய புரட்சியில. ஒன்று 14ஆம் லூயி, மற்றது 16ஆம் லூயி. அவர் 2 பேருமே எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் சொன்னால் பூர்வோன் வம்சத்தினை சேர்ந்தவர்கள். இது இப்ப இந்த முறை இந்த பிப்ரவரி மாதம் நடந்த பரீட்சையில 16ஆம் லூயி மன்னனுடைய படத்தை தந்து பகுதி 2ல அதுல கேட்டிருக்கணும் அந்த மன்னன் யார், பிறகு அவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன். 16ஆம் லூயியின் படம் தான் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வம்சம் என்னன்னு சொன்னா அதுல 14ஆம் லூயியும் பூர்வன் வம்சம் தான், 16ஆம் லூயியும் பூர்வன் வம்சத்தை தான் சேர்ந்தவர். அப்ப ஆகவே இங்க நாங்கள் அந்த அரச மரபு என்றது தெரியும். எட்டாவது வினா, பூர்வோன் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களை குறிப்பிடுக. அதான் நான் சொன்ன மாதிரி 1 16ஆம் லூயி மன்னன், 2 14ஆம் லூயி மன்னன். அடுத்தது 9வது, நானே அரசன் நானே நாடு என கூறிய மன்னன் யார்? அதை நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்திய சொன்னேன். இப்ப நானே அரசு நானே நாடு என்று சொல்லி எல்லாரையும் கைது செய்து கொண்டே, அதாவது அந்த பெஸ்டில் சிறைச்சாலையில அடைத்தவன் தான் இந்த மன்னன், 14ஆம் லூயி மன்னன். அடுத்த 10வது வினா, 16ஆம் லூயி மன்னனின் மனைவியின் பெயர் என்ன? அப்ப அது 16ஆம் லூயியின் மனைவியின் பெயர் என்னன்னு சொன்னால் மேரி அண்டொய்னெட், அதாவது அண்டொய்னட் என்று சொல்றது. மேரி அண்டொய்னட் என்றதான் 16ஆம் லூயி மன்னனுடைய மனைவியின் பெயர். அப்ப ஆகவே இப்ப எங்களுக்கு இந்த பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம் என்ற ஒரு கேள்வி கேட்டால் இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பெஸ்டீல் சிறைச்சாலை தாக்கப்படுதல். அப்ப நாங்கள் இப்ப எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த மன்னன், அதாவது இந்த 14ஆம் லூயி மன்னன் 16ஆம் லூயி மன்னர்கள் எடுத்தோம்னு சொன்னா அவர்கள் இந்த மன்னனுடைய எல்லையற்ற சுகபோக வாழ்வுதான் மக்களின் வெறுப்புக்குள்ளானது. அப்ப இந்த புரட்சி ஏற்படுவதற்கு உடனடி காரணம் பெஸ்டீல் சிறைச்சாலை தாக்கப்பட்டமே. அதே மாதிரி இன்னொரு காரணம், மக்களே இவர்களை இந்த வெறுத்தார்கள்னு சொன்னா இந்த மன்னர்களுடைய எல்லையற்ற சுகபோக வாழ்க்கை. அப்ப இவர் வாழ்ந்தது எங்கேன்னு சொன்னா இந்த 16ஆம் லூயி மன்னன் அவனுடைய மனைவி எல்லாம் வேர்சேல்ஸ் மாளிகையில தான் இவர்கள் வாழ்ந்தார்கள். அப்ப அந்த மாளிகை பல ஏக்கர் நிலப்பரப்புல பரவலடைந்து இருந்தது. அப்ப அந்த மாளிகையில் என்னென்ன இருந்ததுன்னு சொன்னா நீர்வீழ்ச்சிகள் காணப்பட்டது, நீர் பூங்கா, மலர் பூங்கா என்று எல்லாமே எல்லா அலங்கார நிர்மாணங்கள் நிறைந்ததாக அந்த வெர்சேல்ஸ் மாளிகை காணப்பட்டது. அப்ப மன்னன் மாளிகையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவன் அந்த எப்படியெல்லாம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தான் என்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பாட புத்தகத்துல 129ஆம் பக்கத்துல பார்த்தோம்னு சொன்ன அந்த வெர்சேல்ஸ் மாளிகை ஒரு 7:3 அந்த மாளிகையின் படம் போடப்பட்டிருக்கு. மேல 16ஆம் லூயி மன்னன் படம் 129ஆம் பக்கத்துல இருக்குது. மற்ற மாளிகையின் பூங்கா, நீர் பூங்கா காட்டப்பட்டிருக்கு படத்துல. அதே போல மாளிகையினுடைய உட்புறம் காட்டப்பட்டிருக்கிறது, அது உங்களோட பாடநூலியே போட்டிருக்கு. அதே போல அந்த மாளிகையினுடைய படுக்கை அறை வேர்செல்ஸ் மாளிகையினுடைய. அப்ப இவ்வாறு இந்த மன்னர்கள் 14ஆம் லூயி 16ஆம் லூயி மன்னன் அந்த சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இப்படியான அந்த சிறப்பு வாய்ந்த வாழ்க்கையை அவன் மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த மன்னனுக்கு மக்களுக்கும் இடையில விரிசல் காணப்பட்டது. ஏனென்றா அந்த மாளிகைக்குள்ள சாதாரண மக்கள் போக இயலாது. இந்த சாதாரண மக்களுக்கு ஒரு அனுமதியுமே அங்க வழங்கப்படவில்லை. அப்ப யார் போகலாம்னு சொன்னால் குருமாரும் பிரபுக்களும் மாத்திரம்தான் அந்த வெர்சேல்ஸ் மாளிகைக்குள்ள போகலாம். அப்ப இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இதுல ஒரு கேள்வி போட்டிருக்கிறேன். பிரான்சிய சமூகத்தில் காணப்பட்ட முப்பிரிவினர் யார்? அதாவது பிரான்சிய சமூகத்துல காணப்பட்ட முப்பிரிவினர், ஒன்று குருமார், மற்றது பிரபுக்கள், 3 சாதாரண மக்கள். அப்ப நாங்க இப்ப இங்க எடுத்தோம்னு சொன்ன இந்த வெர்சல்ஸ் மாளிகைக்குள்ள மன்னன் யாரை அனுமதித்தான்னு சொன்னா குருமாரும் பிரபுக்களும் மட்டும் போகலாம். ஆனா சாதாரண மக்கள் அந்த மாளிகைக்குள்ள போக முடியாது. அப்ப எப்படி சாதாரண மக்கள் இப்ப மாளிகைக்குள்ள நடக்கிற சம்பவங்களை எப்படி அறியலாம்னு சொன்னால் இந்த பிரபுக்கள் தான் அந்த மாளிகைக்கு போய் பிறகு அங்கே இருந்து தகவலை கொண்டு இந்த சாதாரண மக்களுக்கு தெரிவிப்பார்கள். அப்ப பிரபுக்கள் நாட்டை பற்றியும்
அந்த நாட்டு மக்கள் பற்றியும் அங்கே அறிஞ்சு கொண்டு வந்து இங்கே சொல்லுவினோம் சாதாரண மக்களுக்கு. ஆனால் எல்லாமே தவறான கருத்துக்கள் தான். அவ உண்மையான கருத்துக்களை இந்த பிரபுக்கள் சொல்ல மாட்டேன். எல்லாம் அந்த மாளிகையில அரசனை பற்றியோ அங்கே நடக்கிற சம்பவங்கள் பற்றியோ எல்லாமே பொய்யத்தான் இந்த சாதாரண மக்களுக்கு முன்வைத்தார்கள். அப்ப இதால இந்த மன்னனுக்கு மக்களுக்கும் இடையே தொடர்பின்மையானது இந்த புரட்சி வரை செல்ல வழிவகுத்தது. அப்ப இவ்வாறு இந்த பிரான்ஸ் இந்த முடியாட்சி அரசனை முதன்மையாக கொண்ட ஒரு ஆலோசனை சபையையும் அந்த ஆலோசனை சபையின் ஆலோசனைப்படி செயற்பட்ட அமைச்சரவையையும் உள்ளடக்கியதாக விளங்கியது. அப்ப ஆகவே இதுலேயும் தெரியுது இந்த முடியாட்சி மிகவும் ஊழல் நிறைந்த ஒன்றாகத்தான் காணப்பட்டது. அப்ப இவ்வாறான அந்த ஊழல் நிறைந்த ஆட்சியை அந்த முடியாட்சியை எப்படி சரி கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த பிரான்சிய புரட்சியினுடைய முக்கியமான நோக்கம். ஏனென்றால் மக்கள் எல்லாம் பல்வேறு துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். அப்ப ஆனபடியால இந்த மக்களின் குறைகளை முன்வைக்கிற மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஸ்டேட் ஜெனரல் என்ற ஒரு பிரான்சிய பாராளுமன்றம் ஒன்று இருந்தது. அதாவது மக்களுடைய குறைகளை முன்வைக்கிறதுக்கு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட, இதுல நான் சொன்னாங்கண்டா ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம். அப்ப இங்கதான் மக்களின் குறைகளை முன்வைக்கிறேன். ஆனால் இந்த பிரான்சிய பாராளுமன்றம் 175 ஆண்டுகள் கூட்டப்படவில்லை. அப்ப இதனாலதான் அந்த முடியாட்சியின் செயற்பாடுகள் ஊழல்கள் எல்லாம் இந்த பிரான்சில புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அப்ப பிரான்சில புரட்சி ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அதாவது இந்த ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கிட்டத்தட்ட 175 வருடங்கள் கூட்டப்படவில்லை. அப்ப இதனால இந்த முடியாட்சியின் செயற்பாடுகள் எல்லாம் அங்க காணப்பட்ட ஊழல்கள் இந்த பிரான்சில புரட்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக காணப்பட்டது. அப்ப ஆகவே இங்க எங்களுக்கு தெரியும் இதுல அந்த கூட யாருக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லைன்னு சொன்னா இந்த பிரான்சிய சமூகத்துல சாதாரண மக்கள் இங்க புறக்கணிக்கப்பட்டார்கள். குருமாருக்கும் பிரபுக்களுக்கும் தான் இங்க மன்னன் முன்னுரிமை கொடுத்தார். அத மாதிரி சாதாரண மக்கள் என்ற பிரிவில உள்ளடங்குபவர்கள் யார்? யார் சாதாரண மக்கள்? இதுக்கெல்லாம் மத்திய வகுப்பினர் என்றா வர்த்தகம் செய்வோர், மற்ற விவசாயிகள், மற்றது தொழிலாளர்கள். அப்ப இவர்கள்லாம் இந்த சாதாரண மக்கள் என்ற பிரிவில உள்ளடங்குவார்கள். இப்போ ஒரு பகுதி 2 வினா ஒன்றுல இப்போ தனித்தனியாக கேட்கலாம். பிரான்சிய சமூகத்துல காணப்பட்ட முப்பிரிவினரை குறிப்பிட்டு விளக்குக. அப்ப அந்த முப்பிரிவினர்ல 3 பேரை சொல்லி சாதாரண மக்கள்னு சொன்னா இவை 3 பேரையும் சொல்லலாம். மத்திய வகுப்பினர், விவசாயிகள், மற்றது இந்த தொழிலாளர்கள் என்று சொல்லி நாங்கள் அதில் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவ்வாறு அந்த 3 பிரிவினரை கொண்டதாக இப்ப உதாரணமா நாங்கள் இந்த பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணி என்றதுக்குள்ள நாங்கள் வந்தோம்னு சொன்னா அந்த பிரான்சில மானிய முறை காணப்பட்டது. புரட்சியின் போது பிரான்சில மானிய முறை 131ஆம் பக்கத்திலே இருக்கிறது. புரட்சியின் போது பிரான்சில மானிய முறை காணப்பட்டது. இந்த மானிய முறை என்று சொன்னா என்ன? அதாவது பரந்த நிலப்பரப்பை உரிமையாக்கி கொண்டிருந்த பிரபுக்களின் தலைமையில் முன்னெடுத்து செல்லப்பட்ட ஒரு முடியாட்சி முறை. அப்ப அந்த புரட்சியின் ஆரம்ப காலத்துல பிரான்சிய சமூகத்துல அரச குடும்பம் தவிர்ந்த அந்த பிரான்சிய சமூகத்துல அரச குடும்பம் தவிர்ந்த குருமார், பிரபுக்கள், சாதாரண மக்கள் என்று முப்பிரிவினர் காணப்பட்டனர். அப்ப சமுதாயத்தில் யார் செல்வாக்கு கொண்டவர்கள் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன குருமாரும் பிரபுக்களும் தான் செல்வாக்கு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனா சாதாரண மக்கள்ல நாங்கள் மத்தியதர வகுப்பினர், விவசாயிகள், தொழிலாளர் என்று 3 பிரிவினர் இருந்தாலும் அதுல அங்க எல்லா சலுகையும் இந்த பிரபுக்களுக்கும் குருமாருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனா இவையிலையும் இந்த மத்திய வகுப்பினர் ஓரளவுக்கு செல்வந்தர்களாகத்தான் இருந்தார்கள். என்றாலும் இவர்கள் முன்வைக்கிற கருத்துக்களை அரசன் ஏற்பதில்லை. இப்ப எல்லாமே பிரபுக்களும் குருமாரும் சொல்வதைத்தான் அங்க மன்னன் கேட்டிருந்தார். அப்ப ஆனபடியால இந்த பிரபுக்களும் குருமாரும் பொதுமக்களிடமிருந்து வரியை பெறும் குழுவினராகவும் காணப்பட்டார்கள். அப்ப இங்க அந்த வரிகள் எல்லாம் செலுத்த வேண்டி இருந்தது. ஏன்னு சொன்னா இப்ப நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா பிரபுக்களின் கீழ் பிரான்சின் நிலத்துல பெரும்பகுதி பிரபுக்களுக்குள்ளான் இருந்தது. அப்ப அந்த பிரபுக்களுக்கு நல்ல சுதந்திரம் காணப்பட்டது. என்ன சுதந்திரம் காணப்பட்டன்னு சொன்னா நாட்டின் எந்த இடத்திலேயும் வேட்டையாட உரிமை, மற்ற பிரபுக்களுக்கு சொந்தமாக தானிய ஆலைகள், வைன் வடிசாலைகள், வெறுப்பகங்கள், இதிலெல்லாம் விவசாயிகள் தங்களுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டி இருந்ததுடன் இதன் பொருட்டு அதிக பணமும் செலுத்த வேண்டி இருந்தது. அதே மாதிரி விவசாயிகளின் நிலங்கள்ல இருந்து வரி அறவிடும் உரிமையும் அவர்களுக்கு இருந்தது. அப்ப எல்லாம் பிரபுக்கள்லாம் இதையெல்லாம் செய்திருக்கிறான். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளில் இருந்து அவர்களுக்கு விலக்கும் அளிக்கப்பட்டிருந்தது. அப்ப ஆகவே இங்க பிரபுக்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தது.
அதே நேரம் இந்த பிரான்சிய சமுதாயத்தை எடுத்தோம்னு சொன்னா கல்வியில முன் நின்றவர்கள் இந்த நடுத்தர வகுப்பினர். அப்ப குறிப்பாக கல்வியில முன்னணியில இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அரசியல்ல எந்த விதமான பதவிகளும் கொடுக்கப்படவில்லை. இந்த மத்திய தர வகுப்பினருக்கு எந்தவித கல்வியிலையும் சிறந்து விளங்கினாலும் அவர்களுக்கு பதவிகள் ஒன்றுமே வழங்கப்படவில்லை. எல்லா பதவியும் இந்த பிரபுக்கள் குருமார் அவர்கள்தான் கூடுதலாக எல்லா எல்லா சலுகைகளையுமே பெற்றிருந்தார்கள். அப்ப சாதாரண மக்கள் என்ற வகையில அவர்கள் எந்தவித சலுகையும் அற்றொரு மக்களாகத்தான் காணப்பட்டார்கள். அப்ப அந்த வகையில இப்ப நாங்கள் இந்த சாதாரண மக்கள் என்றது யாருன்றது இப்ப உங்களுக்கு விளங்கும். அடுத்தது நாங்க பார்ப்போம் மானிய முறை. அதான் இதில் சொன்னான், பிரான்சின் பரந்த நிலப்பரப்பை உரிமையாக்கி கொண்டிருந்த பிரபுக்களின் தலைமையில் முன்னெடுத்து செல்லப்பட்ட முடியாட்சி தான் இந்த மானிய முறை என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் இதுல முக்கியமானது சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், இந்த வரி சம்பந்தமாக சில விடயங்கள் இதுல சொல்லப்படுது. அதாவது பிரான்ஸ்ல நிலவிய வரிமுறைகள். இப்ப பிரான்ஸ்ல நிலவிய வரிமுறைகள்னு சொன்னால் அது இந்த பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணிகள். இப்ப உங்களுக்கு நான் அது பகுதி 2க்கு பிரான்சிய புரட்சியில எப்படி கேள்வி பெறும், அந்த கேள்விக்கு எப்படி விடை எழுதலாம் என்றதற்கு நான் அதை பகுதி 2ன்னு சொல்லி போட்டு அது சம்பந்தமாக அடுத்து வரும் வீடியோவில் நான் அந்த பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் என்ன, பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணிகள் என்ன, பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகள் என்ன என்றதுக்கான விளக்கங்கள் சொல்லப்படும். அப்ப இன்றைக்கு நான் அந்த குருவினாண்ட அடிப்படையில இப்ப பிரான்ஸ்ல நிலவிய வரி முறைகள், அப்ப என்னென்ன வரிகள் பிரான்ஸ்ல விதிக்கப்பட்டது என்று சொன்னா 3 விதமான வரி. இது பகுதி 1க்கு கூடுதலாக வருது அந்த வரிகள். ஒன்று டெல்லி, 2 கெபல், மற்றது ஹெப்பிடேசன். ஹெபல் 2 வரணும், கேனா பேனாண்டு வரணும். இதுல கெபல், மற்றது ஹெப்பிடேசன். இப்ப டெல்லி என்றா என்ன? பொதுமக்களின் வீடுகள் நிலங்களில் இருந்து அறவிடப்படும் வரி டெல்லி என்று அழைக்கப்படும். அப்ப இது ஒரு பகுதி 1ல கேட்கலாம். பொதுமக்களின் வீடுகள் நிலங்களில் இருந்து அறவிடப்படும் வரி எவ்வாறு அழைக்கப்படும்? டெல்லி. அது மாதிரி ஹெபல், கேனா பேனா இல்லைன்னா வளர்ந்த அனைவரும் ஆண்டொன்றுக்கு 7 ராத்தல் உப்பை விலை கொடுத்து வாங்க வேண்டும். இது ஹெபல் என்றதுல சொல்லப்படுது. இது உப்பில இருந்து பெறப்பட்ட ஒரு வரி தான் இந்த வரி. இந்த கெபல் என்றது உப்பில இருந்து பெறப்பட்ட வரி. அத மாதிரி ஹெப்பிடேசன். ஹெப்பிடேசன் சொன்ன என்னென்றால் இந்த அனைவரிடம் இருந்து அனைவரும் செலுத்த வேண்டிய ஒரு வரி. இப்ப அனைவரும் செலுத்த வேண்டிய வரின்னு சொன்னா அனைவரிடம் இருந்தும் அறவிட வேண்டிய வரியாக 1695ஆம் ஆண்டு இந்த வரி அறிமுகம் செய்யப்பட்டது, இந்த ஹெப்பிடேசன் என்ற வரி. அப்ப இது இதை செயற்படுத்தும் போது அந்த வரி சுமையும் பொதுமக்கள் மீதுதான் சுமத்தப்பட்டது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த பிரான்ஸ்ல 3 விதமான வரிகள். ஒன்று டெல்லி, அப்ப அது பொதுமக்களின் வீடுகள் நிலங்கள்ல இருந்து பெறப்பட்ட வரி. ஆனா இது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டது. இப்ப லியோன், பாரிஸ் போன்ற நகரங்கள் இந்த வரியிலேருந்து நீக்கப்பட்டது. இப்ப பிரான்சின் தலைநகரம் பாரிஸ் என்று சொன்னா இப்ப அவ்வாறான நகரங்களுக்கு இந்த வரிகள் நீக்கப்படும். அந்த நகரங்களுக்கு இந்த டெல்லி என்ற வரி இல்லை. அதே மாதிரி கெபல் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 7 ராத்தல் உப்பை விலை கொடுத்து வேண்டும் என்றும் அனைவரும் ஆண்டொன்றுக்கு. அப்ப இது என்ன வரி என்றால் உப்பிலிருந்து புறப்பட்ட வரி. அப்ப வளர்ந்த அனைவரும் என்ன செய்யணும்னு சொன்னா 7 ராத்தல் உப்பை விலை கொடுத்து வாங்க வேணும். உப்பின் விலையும் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடும். இதனால விலை குறைந்த இடங்கள்ல விலை கூடிய பிரதேசத்துக்கு ரகசியமாக உப்பை கொண்டு போய் அங்க உப்பை விற்பனை செய்தல் அரசின் ஏகபோக உரிமையாக இருந்ததனால் ரகசியமாக உப்பை வேறு இடங்களுக்கு கொண்டு சென்ற ஆயிரக்கணக்கானோர் சிறையும் வைக்கப்பட்டார்கள். அப்ப இந்த வரி சம்பந்தமான தகவல்களை நீங்கள் 132ஆம் பக்கத்துல போடப்பட்டிருக்கு. வினைத்திறனற்ற வரிகள், பிரான்சில் விதிக்கப்பட்ட இந்த வினைத்திறனற்ற வரிகள் என்ற தலைப்பு கீழே இந்த வரிகள் சொல்லப்படுகின்றது. அப்ப இது வரி சம்பந்தமானது. ஏதாவது பகுதி 1ல குருவினாக்கள். அதே போல இங்க நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக தத்துவ ஞானிகள். இப்ப 133ஆம் பக்கத்துல பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள். இது 133ஆம் பக்கத்துல ஒரு தலையங்கமா போடப்பட்டிருக்கு. பிரான்சிய புரட்சிக்கு பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள் யாருன்னு சொன்னா, ஒன்று மொண்டெஸ்கியூ, 2 வோல்டயர், மற்றது ரூசோ. இவன் படங்கள் நான் தருவேன். என்னன்னு சொன்னா இந்த படங்கள் வினாக்களுக்கு விடிய எழுதுறன்றது வரும். அப்ப ஆனபடியால அடுத்த வீடியோவில் நான் இந்த பிரான்சிய புரட்சி சம்பந்தமாக வருகிற படங்களும் அந்த படத்துல இப்படியான வினாக்கள் கேட்கப்படும் என்றதை பற்றியும் போடுவேன். அப்ப இங்க இந்த பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள் 3 பேர். ஒன்று மொண்டெஸ்கியூ, மற்றது வோல்டயர், மற்றது ரூசோ. இப்ப நாங்க எடுத்தோம்னு சொன்னா இப்ப மொண்டெஸ்கியூ என்பவரை பற்றி பார்த்தோம்னு சொன்னா 133ஆம் பக்கத்துல
சட்டத்தின் சாரம் என்ற தனது நூலின் மூலம் தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது பொருத்தமற்றது எனவும் இதன் மூலம் சர்வாதிகார ஆட்சி கட்டியெழுப்பப்படும் என்றும் விளக்கியிருந்தார். அப்ப இங்க வந்து அவர் எழுதின நூல் அது பகுதி ஒன்றில் கேட்க இப்ப கேட்கலாம். சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதிய தத்துவ ஞானி யார்? அப்ப மொண்டெஸ்கியூ என்பவர் தான் இந்த சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர். அதாவது மொண்டெஸ்கியூ. அதே மாதிரி இப்ப நாங்கள் வோல்டயரை பார்ப்போம். வோல்டயர் என்ற தத்துவ ஞானி சுதந்திரமாக கருத்து வெளியிடும் உரிமை பற்றி கருத்து வெளியிட்டார். முடியாட்சியினதும் திருச்சபையினதும் சர்வாதிகார ஆட்சியை அவர் கடுமையாக விமர்சித்தார். அப்ப அங்கேயும் அந்த வோல்டேர் என்பவர் அந்த முடியாட்சி மற்ற திருச்சபையினுடைய சர்வாதிகார ஆட்சியை விமர்சித்த ஒருவர் தான் இந்த வோல்டேர். அடுத்தது ரூசோவை எடுத்தோம்னு சொன்னார். இவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின நூலின் பெயர் சமூக ஒப்பந்தம் என்ற நூலில் எழுதியிருக்கிறார். இப்ப பகுதி ஒன்றில் கேட்கலாம். சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் மூலம் மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவை முன்வைத்த தத்துவ ஞானி யார் என்று சொன்னால் இந்த ரூசோ. அப்ப இவர் சமூக ஒப்பந்தம் என்ற நூல் எழுதியிருக்கிறார். மொண்டஸ்கியூ சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியிருக்கின்றார். அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த பிரான்சிய புரட்சியில வந்து முக்கியமான அந்த தத்துவ ஞானிகள் பங்களிப்பு செய்த தத்துவ ஞானிகள் 3 பேரை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒன்று மொண்டஸ்கியூ, வோல்டயர், ரூசோ. அப்ப இதுல கீழே பாருங்க 15வது வினா சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதெல்லாம் பகுதி ஒன்றுக்கு வரலாம். ரூசோ. அதே மாதிரி 16 சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் மூலம் மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவை முன்வைத்தவர் யார்? அதாவது ரூசோ. 17 சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? மொண்டஸ்கியூ. அடுத்த 18 வலுவேறாக்கல் கொள்கையை முன்வைத்தவர் யார்? மொண்டஸ்கியூ. அடுத்தது 19 அந்த வரிமுறைகள் பார்த்துட்டோம். டெல்லி, ஹெபல், மற்றது வந்து ஹெப்பிடியசன். அடுத்தது 20வது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த மனித உரிமைகள் பிரகடனம் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது? இதெல்லாம் ஒரு பகுதி ஒன்று. அதான் குருவினாவடி என்று போட்டிருக்கேன். மனித உரிமைகள் பிரகடனம் இது வெளியிடப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 1791ஆம் ஆண்டு இந்த பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. அடுத்தது பிரான்சின் புதிய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியவர் யார்? நெப்போலியன் பொனபார்ட் என்பவர். இப்ப நாங்கள் இதுல வந்து நாங்கள் இனி பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அந்த பிரான்சிய புரட்சியினுடைய விளைவுகள் மற்ற பிரான்சிய புரட்சிக்கான காரணங்கள் என்றதை நாங்கள் 3ஆ பிரிச்சு அரசியல் காரணங்கள் என்ன, பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணங்கள் இவை, பிரான்சிய புரட்சிக்கான பொருளாதார காரணங்கள் இவை, பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கான சமூக காரணங்கள் இவை, அது மாதிரி பிரான்சிய புரட்சியின் விளைவுகள் அல்லது அதனுடைய முக்கியத்துவம் என்ன. அப்ப இவ்வளவு தலைப்புகளுக்கும் உங்களுக்கு நான் இதுக்கு செகண்ட் பாட்டில் இப்படியான ஒரு வினாக்கள் வந்தால் எப்படி எழுதுறது என்றது நான் அடுத்த வீடியோவில் அதை முழுமையாக போடுவேன். அதோட இந்த பிரான்சிய புரட்சி சம்பந்தமான படங்கள் படத்தை தந்து அதற்கு எப்படி வினாக்கள் எழுதுறது. அப்ப நான் இப்ப இதுல வந்து இதுல 2 படங்கள் போட்டிருக்கிறேன். இதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த படத்தை வந்து முதலாவது நாங்கள் பார்ப்போம். முதலாவது படம் வந்து இது பாடநூலே இருக்கிறது. படத்தில் உள்ள கட்டடத்தை பெயரிடுக. இந்த படம் பாடநூல்ல இருக்கின்றது. இந்த பெயர் என்னன்னு சொன்னா இதுல இருக்கிற கட்டடம் வந்து வெர்சேல்ஸ் மாளிகை. வெர்சேல்ஸ் மாளிகை என்றதான் இந்த கட்டடம். 2 இது எந்த நாட்டில் உள்ளது? அப்ப இது பிரான்ஸ்ல தான் இந்த மாளிகை காணப்படுகிறது. அப்ப இதுக்கு விட இது எந்த நாட்டில் உள்ளது? பிரான்ஸ். 3 இதனுடன் தொடர்புடைய புரட்சி எது? அப்ப இந்த வெர்சேல்ஸ் மாளிகையோட தொடர்புடைய புரட்சி இப்பதான் பார்த்து நாங்கள் பிரான்சிய புரட்சி. அதாவது இதனுடன் தொடர்புடைய புரட்சி எது? பிரான்சிய புரட்சி. 4 இங்கு காணப்பட்ட அலங்கார நிர்மாணங்கள் 2 தருக. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வெர்சேல்ஸ் மாளிகையில என்னென்ன அலங்கார நிர்மாணங்கள் காணப்படுகிறது. நீர்வீழ்ச்சிகள், நீர் பூங்காக்கள், மலர் பூங்கா. அப்ப அதுதான் அந்த அலங்கார நிர்மாணங்கள். வெர்சேல்ஸ் மாளிகையில காணப்பட்ட அலங்கார நிர்மாணங்கள். 1 நீர்வீழ்ச்சி, 2 கேட்டிருக்கிறேன். 1 நீர்வீழ்ச்சி, 2 நீர் பூங்கா, 3 மலர் பூங்கா. அதான் அந்த நிர்மாணங்கள். 5வது இதற்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிரிவினர்கள் யாவர்? அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் வெர்சேல்ஸ் மாளிகைக்குள்ளே எல்லாரும் போக இயலாது. அரச மாளிகை, இது ஒரு ஆடம்பர மாளிகை. அப்ப இதற்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிரிவினர்கள் யாவர்? குருமாரும் பிரபுக்களும் மட்டும்தான் அங்க அனுமதிக்கப்பட்டார்கள். அப்ப சாதாரண மக்கள் இந்த மாளிகைக்குள்ள போகலாம். அப்ப அனுமதிக்கப்பட்ட பிரிவினர்கள் 1 குருமார், மற்றது வந்து பிரபுக்கள்.
அடுத்தது நாங்கள் 2வது படத்தை பார்ப்போம். இதுதான் இம்முறை அந்த பிப்ரவரி மாதம் காப்போத்தா சாதாரணதர பரீட்சையில் பகுதி 2ல் இந்த படம் தரப்பட்டிருக்கு. வினாத்தாளின் 2ஆம் பக்கத்தில் இந்த படம் போடப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்ப்போம். படத்தில் உள்ள மன்னனை பெயரிடுக. அப்போ இந்த மன்னன் யார் என்று சொன்னால் 16ஆம் லூயி மன்னன். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு படத்தில் உள்ளவர் யாருன்னு தெரிந்தால்தான் நீங்கள் கீழே வார கேள்விகளை எல்லாத்துக்கும் முடி எழுதலாம். இப்போ முதலாவதுல நீங்கள் மாறி மன்னன் பெயர் இப்போ உதாரணம் 14ஆம் லூஜின்னு போட்டு விட்டா அப்புறம் இங்கே எல்லா விடைகளுமே பிழைக்கும். அப்போ ஆனபடியால் இந்த படங்கள் பாடநூலியே இருக்கிறது. அப்போ அந்த மன்னன் பெயர் வந்து 16ஆம் லூயி மன்னன். 2, இம்மன்னன் எந்த நாட்டவர்? பிரான்ஸ். ஏனென்றா இந்த மன்னன் எந்த நாட்டவர்னு சொன்னால் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 3, இந்த மன்னனின் அரச வம்சம் எது? நான் ஏற்கனவே சொன்னேன் 14ஆம் லூஜி மன்னன் 16ஆம் லூஜி மன்னன் எல்லாருமே பூர்வோன் அரச வம்சம், பூர்வோன். அப்ப இங்க இந்த 16ஆம் லூயி மன்னன் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர் என்று சொன்னால் பூர்வோன் அரச வம்சத்தை சேர்ந்தவர். 4வது வினா, இம்மன்னன் காலத்தில் இடம்பெற்ற புரட்சி எது? அப்ப ஏற்கனவே தெரியும் இந்த 14ஆம் லூஜியோ 16ஆம் லூஜி மன்னனோ அவருடைய காலத்தில் இடம்பெற்ற புரட்சி எதுன்னு சொன்னால் பிரான்சிய புரட்சி. அதாவது வந்து பிரான்சிய புரட்சி என்ற எழுதினா சரி. அடுத்து 5வது, பான் இல்லையேல் கேக் சாப்பிடுங்கள் என்று கூறிய மன்னனின் மனைவி யார்? அதாவது இது அந்த படமே போட்டிருக்கு. அந்த 16ஆம் லூஜி மன்னன் மனைவியினுடைய படம் பாடநூல்ல போடப்பட்டிருக்கு. பான் இல்லையேல் கேக் சாப்பிடுங்கள் என்று கூறிய இந்த மன்னனின் மனைவி யார்? மேரி ஆண்டோயினைட். அதாவது மேரி ஆண்டோயினைட் என்பவர் தான் அவனுடைய மனைவி. அப்போ இவர் வந்து வேற ஒரு பேப்பர் ஒன்றில் பார்த்தேன். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அண்டு இந்த மனைவி, அதாவது வந்து ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒருவர் தான் இவர். இது ஒரு வெளிநாட்டு பெண். இந்த மேரி ஆண்டோயினைட் என்பவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். அதாவது இவர் எந்த நாடுன்னு சொன்னால் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் தான் அந்த 16ஆம் லூஜி மன்னன் மனைவி. ஆனால் 16ஆம் லூஜி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். என்ன இந்த கேள்வி கேட்டிருக்கிறான். 2வது, இந்த மன்னன் எந்த நாட்டவர் என்று. அப்போ அவர் பிரான்ஸ் நாட்டவர். ஆனால் அந்த மனைவி தான் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர். அப்போ இங்கே 5வது, பான் இல்லையேல் கேக் சாப்பிடுங்கள் என்று கூறிய இந்த மன்னனின் மனைவி மேரி ஆண்டோயினைட் என்றதான் அதற்குரிய சரியான விடை. இது தொடர்பான மிகுதி படங்கள் நாளைய வீடியோவிலே போடப்படுவதோடு ஒரு பகுதி 2 வினாக்களுக்கு எப்படி இந்த பிரான்சிய புரட்சி சம்பந்தமான பகுதி 2 வினாக்கள், அதோட இந்த வருடம் அதில் என்ன வினாக்கள் கேட்கப்பட்டது தொடர்பான வினாக்களையும் நாங்கள் அதில் வந்து பார்ப்போம். ஆனபடியால் அந்த பிரான்சிய புரட்சி சம்பந்தமாக உங்களுக்கு அந்த குறு வினாக்களும் படங்களும் தான் இப்போ இந்த இதில் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். மற்ற மேலதிக விளக்கங்கள் உங்களுடைய பாடநூலி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் நீங்கள் இந்த 3ஆம் தவணை சிலபஸ், அதாவது இந்த பாடத்திட்டத்தில் இந்த உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் என்றது மிக முக்கியமான ஒரு அலகு. அதை மாதிரி இதில் கடைசி அலகு தான் அந்த உலக மகா யுத்தங்கள். அதுவும் இப்படி இந்த குறு வினாக்களை போட்டு அதில் வர்ற பெரிய வினாக்களுக்கு இப்படி விடை எழுதுறது தொடர்பானதும் அந்த உலகப்போர் சம்பந்தமாக முக்கியமான படங்களும் பட விளக்கங்களும் 2 அலகில் அந்த நீங்கள் உங்களுடைய கற்றலை இலகுபடுத்தும் முகமாக நான் இப்படி ஒரு குறு வினாக்களை போட்டு இது உங்களுக்கு பகுதி 1 பகுதி 2க்கெல்லாம் மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பகுதி. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.